Taste the Daily. சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 265வது பிறந்த தினம் அனுசரிப்பு. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை. மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாளில் அவர் தம் வீரத்தையும் உன்னத தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். தெற்கு சீமையில் தாய்மண்ணை காப்பதற்காக ஏகாதிபத்திய ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்த்து போரிட்டவர் என்றும் பெருமிதம். வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த நாளில் அவர் தம் தீரத்தையும் பெரும் புகழையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போர்க்களம் கண்ட முதல் பெண் அரசி வேலு நாச்சியார் என்றும் புகழாரம். காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர் வாலாஜாபாத் சாலை படப்பையில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். வரும் 9ஆம் தேதி காலை காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் படப்பையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கொள்ளையடித்த பணத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் 3.5 ஏக்கரில் பண்ணை வீடு வைத்துள்ள திமுக நிர்வாகி ஞானசேகரன். கொள்ளையடிப்பதில் வல்லமை வாய்ந்த ஞானசேகரனின் சொத்துக்களை அரசுடைமையாக்க ஆணை வெளியிடாதது ஏன் என திராவிட மாடல் காவல்துறைக்கு மக்கள் கேள்வி. சென்னையில் காதலிக்க மறுத்ததால் நண்பர்களோடு சேர்ந்து இளம்பெண் மீது பெட்ரோலை ஊற்றி கொல்ல முயன்ற இருவர் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் கூறியது போல் பெண்கள் மிளகாய் பொடி உள்ளிட்டவற்றை பாதுகாப்பிற்கு கொண்டு செல்வதே சிறந்தது என்றும் பெண்கள் கருத்து. வேலூர் காந்தி நகரில் உள்ள திமுக அமைச்சர் துரைமுருகன், திமுக எம்பி கதிர் ஆனந்தின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பில் 6 அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வேலூரில் திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் அமலாக்கத்துறை சோதனை. கல்லூரி முன்பு சிஆர்பிஎஃப் வீரர்கள் குவிப்பு. நடுமோட்டூர் பகுதியில் உள்ள திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. 9 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கி உள்ளதாக தகவல். தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தனது உதவியாளரை ஒருமையில் திட்டிய திமுக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். பொது மேடையில் எருமை மாடா நீ என உதவியாளரை திமுக அமைச்சர் திட்டியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எகையா பரசுராமங்க எருமடாடா நீ தாப்புறங்க. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எகையா பரசுராமங்க எருமடாடா நீ தாப்புறங்க. விழுப்புரத்தில் நியாய விலை கடையில் மக்கள் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய திமுக அமைச்சர் பொன்முடி. பொங்கலுக்கு 1000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 14 வகையான மளிகை பொருட்கள் ஏன் வழங்கவில்லை என மக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் பதிலளிக்காமல் திணறிய அவலம். தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என திராவிட மாடல் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வலியுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியை தொடர்ந்து திராவிட மாடல் கூட்டணியில் உள்ள கட்சிகளே திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதால் திமுகவினர் கலக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சியில் பல கோடி ரூபாய் ஊழல் முறைகேட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் திமுக அரசை கண்டித்து முழக்கம். ஊழல்
அரசு டெண்டரில் ஊழல். துணை போகுது. பேரூராட்சி ஏன் குடும்ப நிர்வாகத்திற்கு திமுக அரசு துணை போகுது. நடவடிக்கை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து எல்கேஜி படிக்கும் பெண் குழந்தை உயிரிழப்பு. கழிவுநீர் தொட்டியை முறையாக மூடி வைக்காமல் அலட்சியமாக இருந்த பள்ளி நிர்வாகத்தால் பரிதாபமாக உயிர்பலி ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்து நாட்டில் இருந்து கடத்தி கொண்டுவரப்பட்ட 3.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 3.5 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா சிக்கியது. சென்னையை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாற்றியதுதான் விடியா மாடல் திமுக ஆட்சியின் சாதனையா என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை அருகே அரசு பள்ளி சுற்றுச்சுவர் விழுந்து காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதி. திமுக ஆட்சியில் பள்ளி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் போதைப்பொருள் விற்பனை கும்பலைச் சேர்ந்தவர்களிடமிருந்து தோட்டாக்களுடன் 6 கள்ளத்துப்பாக்கிகள் மற்றும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளும் சிக்கியது. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் கள்ளத்துப்பாக்கியுடன் போதைப் பொருளை விற்று வரும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் சூலூர் அருகே 1.5 கிலோ கஞ்சாவுடன் வடமாநில இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருளான கஞ்சா காய்கறி போல் விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கஞ்சனூரில் தீபா என்பவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு மர்ம நபர் தப்பி ஓட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிலப்பிரச்சினை தொடர்பாக இளைஞர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை நுங்கம்பாக்கம் லேக் அவென்யூ பகுதியில் அபுபக்கர் என்பவரின் வீட்டில் இருந்து 150 சவரன் தங்க நகை 20 லட்சம் ரூபாய் கொள்ளை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசார் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை, கொள்ளை மற்றும் வழிப்பறி போன்றவை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் புதுரோடு சந்திப்பில் பத்திரை எழுத்தர் அலுவலக பூட்டை உடைத்து 15,000 ரூபாயை திருடிய மர்ம நபர்கள் மருந்தகம் உள்ளிட்ட 10 கடைகளின் ஷட்டரை உடைத்துச் சென்ற அவலம். திராவிட மாடலின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றுவதாக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் காவல் அதிகாரியின் மனைவி கழுத்தில் கிடந்த செயினை ஹெல்மெட் கொள்ளையன் பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் பெண்கள் இனி மிளகாய் பொடியுடன் தான் வெளியே செல்வார்கள் என மக்கள் கருத்து. கோவையில் அவினாசி மேம்பாலத்தில் எரிவாயு டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. டேங்கரில் இருந்து எரிவாயு கசிந்ததால் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் முறையாக குடிநீர் வழங்காததால் பொதுமக்கள் சாலை மறியல். திமுக ஆட்சியில் அதிகாரிகளால் முறையாக குடிநீர் கூட வழங்க முடியாதா என பொதுமக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் புத்தாண்டை ஒட்டி 430 கோடி ரூபாய் மதிப்பிலான மது விற்பனை நடைபெற்றதாக தகவல். தெலங்கானா, ஆந்திரா மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி மது விற்பனையில் சாதனை புரிந்த திராவிட மாடல் அரசு.
புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து மயிலாடுதுறைக்கு கடத்தி வரப்பட்ட 67,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களுடன் ஒருவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களும் வெளிமாநில மது பாட்டில்களும் எவ்வித அச்சமும் இன்றி தமிழ்நாட்டிற்குள் கடத்தப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் டி. சுப்புலாபுரத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி தொழிலாளர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்தாமல் ஸ்டாலின் அரசு காலம் தாழ்த்துவதாக குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மழைக்கால நிவாரணம் முறையாக வழங்கவில்லை என உப்பு உற்பத்தியாளர்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் வஞ்சிக்கப்படுவதாக வேதனை. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பகல் 4ஆம் நாள் நிகழ்ச்சி. திரளான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த நம்பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியாரை தரிசித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயில் உண்டியலில் கடந்த 9 நாட்களில் 64,72,000 ரூபாய் காணிக்கையாக வசூலாகியுள்ளது. 47 கிராம் தங்கம், 2,975 கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடந்த 2024இல் 2,55,00,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து 1,365 கோடி ரூபாயை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தகவல். மத்திய பிரதேச மாநிலம் போபால் யூனியன் கார்பைட் தொழிற்சாலையில் இருந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு 377 டன் நச்சுக் கழிவுகள் அப்புறப்படுத்தப்பட்டன. சீல் செய்யப்பட்ட 12 கண்டெய்னர் லாரிகள் மூலம் பலத்த பாதுகாப்புடன் தார் மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் சைபர் மோசடி செய்யப்பட்ட புகாரின் பேரில் மேற்கு வங்க மாநிலத்தில் 8 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. முக்கிய ஆவணங்கள் சிக்கிய நிலையில் ஒருவரிடம் தீவிர விசாரணை. நாடு முழுவதும் கடந்த 2024ஆம் ஆண்டில் 20 லட்சம் வாகனங்கள் விற்பனையானதாக தகவல். தமிழகத்தில் வாகனங்கள் பதிவு மூலம் 11,000 கோடி வருமானம் கிடைத்த நிலையில் முந்தைய ஆண்டை விட 33% அதிகம் என்றும் வல்லுநர்கள் கருத்து. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேட்மிண்டன் வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருது அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ மற்றும் மனிஷா ராமதாஸ் ஆகிய மூவருக்கும் அர்ஜுனா விருது அறிவிப்பு. அல்லு அர்ஜுன் நடித்துள்ள புஷ்பா 2 திரைப்படம் 28 நாட்களில் 1,799 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை. படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. சீனாவில் மெடாப்னியூமோ வைரஸ் என்ற புதிய வைரஸ் வேகமாக பரவி வருவதால் மக்கள் அதிர்ச்சி. கொரோனா பெருந்தொற்றை போல் இருமல் மற்றும் தும்மல் மூலம் பரவும் நோய் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அந்நாட்டு சுகாதாரத்துறை எச்சரிக்கை. வரலாற்றில் முதல் முறையாக மின்னணு வாகன விற்பனையில் சரிவை சந்தித்த டெஸ்லா நிறுவனம் சரிவை திரும்பப் பெற விற்பனை துறையில் புதிய பரிமாணங்களை கண்டுபிடிக்க முயற்சி. எலான் மஸ்க் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு சாதனங்கள் இந்தியாவில் கள்ளத்தனமாக அதிக அளவில் ஊடுருவல். எலான் ஸ்டார்லிங்க் நிறுவனம் தகவல்களை தர மறுத்ததால் சட்டவிரோதமான தகவல் தொடர்பு சேனல்கள் பயன்படுத்தப்படுவதை தடுக்க முடியாமல் திணறும் மைனாரிட்டி பாஜக அரசு. குற்ற புலனாய்வில் ஈடுபட்ட நபர்களை 15 மணி நேரத்திற்கும் மேல் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டது மனித தன்மையற்ற செயல். அமலாக்கத்துறையின் விசாரணை முறைகள் குறித்து உச்சநீதிமன்றம் கருத்து. அரசு நில எடுப்பில் காலதாமதம் ஏற்பட்டால் நில உரிமையாளர்களுக்கு தற்போதைய சந்தை மதிப்பீட்டை வழங்க வேண்டும். உரிமையாளர்கள் நஷ்டமடைவதை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு.